السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وتبعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم أمرا من عندنا إنا كنا مرسلين رحمة من ربك إنه هو السميع العليم صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் ஈருலக இரட்சகர் சய்யிதுல் அன்பியா சுல்தானுல் அஸ்பியா ஷஃபீஉல் முஸ்லிமீன் நபிகள் கோமான் பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாருடைய உற்றார் உறவினர்கள் சஹாபாக்கள் தோழர்கள் மீதும் எம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சாதியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயங்களை நலவென்று போதித்திருக்கின்றானோ அந்த விஷயங்களை எடுத்து நடப்பதற்கும், எந்தெந்த விஷயங்களிலிருந்து முற்றிலுமாக எம்மை விலகி நடந்து கொள்ளும்படி ஏவிருக்கின்றானோ அப்படிப்பட்ட அனைத்து காரியங்களிலிருந்து நம்மை முற்றிலுமாக விலக்கி நடந்து கொள்வதற்கு ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் என்னும் போதனாவுக்கும் செய்து கொள்கின்றேன். எந்த மனிதன் அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் இவ்வுலகத்திலே கட்டுப்பட்டு வாழ்கின்றார்களோ அவர்களை உலக வாழ்க்கையிலும் ஜெயம் பெற்றவர்கள், நாளை மறுமையுடைய நீண்ட நெடிய வாழ்க்கையிலும் ஜெயம் பெறக்கூடியவர்கள். ஆகவே இருலோகத்திலும் வெற்றி பெற்ற நல்லோர்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்களுடைய கூட்டத்திலே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வானாகவும் ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித கோடிகளை படைத்து அவர்களை ஒரு நோக்கத்திற்காக வேண்டி, ஒரு உயர்தரமான ஒரு நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றார். அந்த நோக்கம் என்னவென்றால், அல்லாஹ்வை மனிதர்கள் வணங்கி துதித்து அவனிடத்திலே பிரார்த்தனை செய்து தன்னுடைய சொற்பகால வாழ்க்கையை சிறந்ததாக ஆக்கிக் கொள்வதுடன் மௌத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையை அழகானதாக, சிறப்பானதாக, சொர்க்கத்துடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு பல விதமான சந்தர்ப்பங்களை தந்திருக்கின்றார். குறிப்பாக எங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக எங்களுக்கு பிரத்யேகமாக சிறப்பான பல விடயங்களை தந்திருக்கின்றார். அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு அறிமுகம் படுத்தி காட்டுகின்றார்கள். ரமலானுடைய மாதம் வருவதற்கு 2 மாதத்திற்கு முன்பாகவே ஒரு சிறந்த ஒரு துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான்
வபல்லிக்னா ரமலான் என்ற இந்த சிறிய ஒரு துவா, ஆனால் ஆழமான கருத்துகள் பொருந்திய ஒரு துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள். என்ன சொன்னார்கள், என்ன கேட்டார்கள் அதிலே? யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜபுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும் பாரிக் லனா, எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக என்று கேட்டார். பரக்கத் என்று சொல்லும் பொழுது அது எல்லோருக்கும் தெரிந்தது, எல்லாருடைய வாயிலும் அடிக்கடி சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை தான். பரக்கத் இருக்க வேண்டும், பரக்கத்தாக இருக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் பரக்கத்து இல்லை, அல்லது பரக்கத்து குறைந்து கொண்டே போகின்றது என்று நம்முடைய நடைமுறை பாசையிலே நம்ம எல்லாம் பேசிக் கொள்கின்றோம் என்றால், ஒவ்வொருவரும் அந்தந்த பேச்சுடைய நேரத்தில் எந்த எண்ணத்தை வச்சு பேசுறாங்களோ அதனுடைய ஒரு கருத்தாக அந்த பரக்கத்திற்கு இருக்கின்றது. என்ன சுருக்கமாக சொல்வதென்றால், பரக்கத் பரக்கத் என்று சொன்னால் அபிவிருத்தி என்பதுதான் அவனுடைய அசலியத்தான பொருளாக இருக்கின்றது. உதாரணமாக, ஒரு கோப்பையில் கொஞ்சம் தண்ணீர் இருக்கின்றது, அல்ல ஒரு டீ இருக்கின்றது, அல்ல ஒரு கோப்பை இருக்கின்றது என்று சொன்னால், அதை சாதாரணமாக குடிக்க ஆரம்பித்தால் ஒரு மனிதனுக்குத்தான் போதும் என்றிருந்தால், அதை 3 பேர் அந்த கோப்பையில் இருப்பதை குடிக்க முடியும் என்றிருந்தால், அதுதான் பரக்கத், அதான் அபிவிருத்தி. யதார்த்தத்திலே அது ஒரு ஆளுத்தான் குடிக்க முடியும். ஆனால் அல்லாஹ் அதிலே தன்னுடைய அபிவிருத்தியை ஏற்படுத்தி அதை 3 பேர் அல்ல, 30 பேர் அல்ல, 80 பேர் வரையிலும் குடிக்க வைக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நடந்திருக்கின்றது. ஒரு கோப்பை பாலை வைத்துக் கொண்டு பசியான நேரத்திலே சின்ன சின்ன தோழர்களை எல்லாம் அழைத்து வரும்படி சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொடுத்து இதை எல்லாரும் கொடுத்து வாங்க என்று சொன்னாங்கிற வரலாற்றை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆரம்பத்திலே கோப்பையை கையில வாங்கும் பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கவலைப்பட்டார்கள், மனசுல கொஞ்சம் சஞ்சலப்பட்டாங்க. நமக்கே 10 இருக்கும் போல தெரியுது, அவ்வளவு பசியா இருக்குது, அப்படி இருக்க அங்கே இருக்கிறவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து கொடுக்க போறாங்களே அப்படின்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா நினைச்சாங்க தான். ஆனா எல்லாரும் குடிச்சிட்டு கடைசியில சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ மறு இப்படி குடியும் என்று சொன்னார்கள். யார? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. அவங்க குடிச்சிட்டு போதுங்கிற அளவுல ஆகக்கூடிய நேரத்துல கோப்பைய கீழே இறக்குனாங்க, வாயை விட்டு. இன்னும் குடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் குடிச்சாரு சொன்னதுக்காக. இன்னும் குடியும் என்றாங்க. இல்ல இல்ல போதும், இதுக்கு மேல எனக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க சொன்னாங்கன்னு ரிவாயத்துல வரும். அப்போ இதுதான் ஒரு ஆளும் கூட குடிக்கிறதுக்கு காணாது என்று நினைக்கக்கூடிய ஒன்று பல பேருக்கு அங்கே கொடுக்கப்பட்டு மீதி அதே பால் அப்படியே அந்த கோப்பையில் இருந்தது என்ற வரலாற்றை புகாரி ஷரீஃபிலும் முஸ்லிமிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்று சொன்னால், இதான் உண்மையான பரக்கத். இந்த பரக்கத் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவை என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்திலும் இந்த ஷாபானுடைய மாதத்திலும் நமக்கு வேண்டி விரும்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு சொன்னார்கள், 3ஆவதாக வரக்கூடிய அந்த சிறப்பு மிக்க ரமலானுடைய மாதத்தை யா அல்லாஹ் எங்களுக்கெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய, எட்டி கொள்ளக்கூடிய, அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எவ்வளவு முக்கியத்துவமான மாதங்களாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த மாதத்தை முக்கியத்துவப்படுத்தி சொன்னார்கள், துஆ கேட்டார்கள்? ஏனைய 9 மாசத்தையெல்லாம் இப்படி ஒரு துஆவை கேட்க கூடாதா? ஏன் இந்த மாதத்துக்கு மட்டும் கேட்டார்கள் என்று சொன்னால், அதற்கும் பல பெருமக்கள் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள். ரஜபுடைய மாதம் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், ரஜபு ஷஹருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொன்னார்கள். அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றது. சுருக்கமாக சொன்னால் முஃபஸ்ஸிரீங்க எழுதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொன்னாங்கன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனையோ விதமான மோஜிசாத்துகள் கொடுக்கப்பட்டது, அற்புதங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட்டு, அதை கொண்டு அந்த ஜாஹிலியத்தான மக்களை எல்லாம் ஷிர்கில் இருந்தும் குஃப்ரில் இருந்தும் மாற்றி ஈமானின் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் எடுப்பதற்கு அது உறுதுணையாக இருந்தது.
கை விரலிலிருந்து தண்ணீர் பீரிட்டு ஓடியது, மரம் பேசியது, மான் பேசியது, மறை பேசியது என்று இப்படி எத்தனையோ விதமான அற்புதங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்தி காட்டி ஒவ்வொரு கூட்டத்தாரை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து இஸ்லாத்திலே வந்தார்கள். இந்த மோஜிதாத்துகளை விடவெல்லாம் மிகப்பெரிய ஒரு மோஜிதாத் ரஜபுடைய மாதம் பிறை 27 அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களை மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய மக்காவிலிருந்து அழைத்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய பலஸ்தீன பள்ளிக்கு சென்று அங்கிருந்து புராக் என்ற வாகனத்திலே 7 வானங்கள் கடந்து சிதறத்துல் முந்தஹாவை கடந்து அல்லாஹ்வை தரிசிக்க சென்றார்களே, அதுதான் அல்லாஹ் தஆலாவுடைய மாதம், அல்லாஹ் எனக்கு செஞ்ச சிறப்புடைய மாதம் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் விரும்பினான் தன்னுடைய ஹபீபை பார்ப்பதற்கு, அல்லாஹ் நேசித்தான் தன்னுடைய ரசூலை பார்ப்பதற்கு. அதனால் அந்த மாதத்தை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் தஆலா ரஜபு ஷஹ்ரும் மின் அல்லாஹ், ரஜபு ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதன் பிறகு வரக்கூடிய இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதம், இதை பற்றி சொல்லும்படி சொன்னார்கள் ஷாபானு ஷஹ்ரி, ஷாபான் என்று சொல்லக்கூடிய மாதம் என்னுடைய மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள்? அதற்கும் பல விளக்கங்களை பெருமக்கள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றார்கள். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் கடுமையான வெயில் வெப்பமான ஒரு நேரத்திலே எங்களுடைய வீட்டிலே நாம் இருக்கும் பொழுது கதவு லேசாக திறந்திருந்தது, எங்களுடைய வீட்டு வாசல். அப்ப நான் அந்த ஓரத்திலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது வலவைக்கு மாற்றமாக காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக நடந்து வருகின்றார்கள், செல்கின்றார்கள். அது வளமையாக அவர்கள் வரக்கூடிய நேரம் அல்ல, கடும் வெயிலாகவே இருக்கின்றது. இந்த வெப்பமான நேரத்திலே இவ்வளவு வேகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே செல்கின்றார்கள் என்பதை காண்பதற்காக உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பின்தொடர்ந்து செல்கின்றார்கள். நேராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதே நபவிக்கு சென்று மதீனத்துடைய அந்த பள்ளியிலே 2 ரக்காத் தொழுவதற்காக வேண்டி தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருக்கின்றார்கள். தொழுது முடித்ததற்கு பிறகு அவரிடத்திலே எப்போதும் இல்லாத அளவுக்கு வேகமாக நடந்து வந்ததற்கும் இந்த நேரத்திலே திடீரென்று தொழுவதற்கும் என்ன காரணம் என்பதை நாம் அறியத்தானே வேண்டும் என்று காத்து நிற்கின்றார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நிறைவு செய்து சலாம் கொடுத்தார்கள். அருகாமையில் இருப்பதை பார்த்தால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிற்கின்றார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு, யா ரசூலல்லாஹ், இவ்வாறெல்லாம் நான் கண்டேன், வளமைக்கு மாற்றமாக நீங்கள் இப்பொழுது வேகமாக வந்திருக்கின்றீர்கள், நானும் என்னவோ ஏதோ என்று உங்களை தொடர்ந்து வந்தால் நீங்கள் தொழுகையில் தக்பீர் கட்டிவிட்டீர்கள், அது என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் நான் இங்கே காத்து நிற்கின்றேன் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் மிக சந்தோஷமான ஒரு நேரத்திலே நான் இப்பொழுது இருக்கின்றேன், மகிழ்ச்சிகரமான ஒரு நேரத்திலே நான் இருக்கின்றேன். நான் இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு இந்த வெயில் அல்ல, இந்த வெப்பம் அல்ல, இதைவிட கடினமாக வெப்பம் வந்தாலும் கூட நான் அதை செய்தே ஆக வேண்டும், அப்படியான ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்னார். அப்படி என்ன ஏற்பட்டது யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவர்கள் கேட்கும் பொழுது, இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா சற்று முன்னால் எனக்கு ஒரு ஆயத்தை இறக்கி வைத்தார். அந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ்வும் அவனுடைய அமரர்களும் நபியே நாயகமே உங்கள் மீது ஸலவாத் சொல்கின்றார்கள், எனவே மூமினான ஆண்களும் பெண்களும் அந்த நபியின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லட்டுமாக என்ற இந்த ஆயத்தை அல்லாஹ்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக இறக்கி வைத்த அந்த நேரத்தில் தான் சந்தோஷம் ஏறிட்டால் சுக்ரியாவாக நன்றிக்கடனாக ஓடோடி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்தை தொழுதார்கள் என்பதை காணும் பொழுது பெருமக்கள் விளக்கம் எழுதுகின்றார்கள். இந்த ஆயத்து இறங்கியது இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் என்ற கருத்தை எடுத்து காட்டுகின்றார்கள். அதனாலேதான் இந்த ஆயத்து இறங்கிய இவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு ஆயத்து. அல்லாஹ்வும் அவருடைய அமரர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் சொல்றாங்க. உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மூமினான முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஏவுகின்றான் என்றால் அது சாதாரணமான ஒரு விஷயமா? அது எவ்வளவு பெரிய கண்ணியத்தை அல்லாஹ் எனக்கு தந்து விட்டான், எவ்வளவு பெரிய சிறப்பை எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், இதற்கு நான் சுக்ர் செய்ய வேண்டாமா என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செய்தார்கள், அதை உணர்த்தி காட்டினார்கள். அதை இந்த மாதத்திலே, இந்த ஷாபானுடைய மாதத்திலே தான் இந்த ஆயத்து இறங்கியது என்பதன் காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானு ஷஹ்ரி, ஷாபான் மாதம் எனக்குரிய மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது மட்டுமல்ல, வேறு சில கருத்துகளும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன் என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள் என்பதற்கு சொன்னார்கள். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக இப்பொழுதெல்லாம் நாமெல்லாம் இருப்பதை போன்றும் இனி கியாமத் நாள் வரையிலும் வரக்கூடிய அத்தனை மூமின்களும் முஸ்லிம்களும் எதிர்நோக்கக்கூடிய கிபிலா, முன்னோக்கக்கூடிய கிபிலா மஸ்ஜிதுல் ஹராம் பக்கமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது, காபத்துல்லாஹ் பக்கமாக இருக்கின்றது. உலகத்திலே எந்த மூல முடுக்கல் என்று நம்ம தொழுதாலும் அதை நோக்கித்தான் நாம் தொழுது கொண்டிருக்கின்றோம், தொழ வேண்டும். அப்படித்தான் ஆரம்பமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்தார் கிப்லாவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில காலங்களுக்கு பின்னால் அல்லாஹ் சொன்னான், இன்று முதல் நீங்கள் பைத்துல் முகத்தஸை பார்த்துத்தான் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா திசையை திருப்பினான். பைத்துல் முகத்தஸ் எங்கே இருக்கின்றது? பலஸ்தீனத்திலே இருக்கின்றது. மக்கா எங்கே இருக்கின்றது? அது வேற பகுதியிலே இருக்கின்றது. காபத்துல்லாஹ் விட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்துல் முகத்தஸின் பக்கமாக உங்களுடைய தொழுகையை திருப்பிக் கொள்ளுங்கள், கிப்லாவை திருப்பிக் கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய ஓர்டர் கட்டாயம் செய்யத்தான் வேண்டும். ஆனால் செய்தார்கள். அடிக்கடி தன்னுடைய மனதிலே ஒரு ஆசை ஏற்பட்டுக் கொண்டே இருந்தது. அல்லாஹ் நமக்கு மீண்டும் நான் பிறந்த பூமியாகிய அந்த மக்கத்தின் பக்கமே, காபத்துல்லாஹ்வின் பக்கமே என்னுடைய கிப்லாவை திருப்பி விட மாட்டானா என்ற ஆசை அவர்களுக்கு, ஒரு எண்ணம் இருந்தது, ஒரு ஆதங்கம் இருந்தது. அதனால் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, சில நேரத்திலே தொழுகையுடைய வக்துகள் வந்துவிட்டால் இகாமத்து சொல்லக்கூடிய நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானலோகத்தை அண்ணாந்து பார்ப்பார்கள் என்று. ஏன்? ஜிப்ரீல் எதுவும் வஹி கொண்டு வர்றாங்களா? இந்த கிப்லாவை நீ மக்காவில் இருக்கக்கூடிய உன்னுடைய அந்த காபத்துல்லாஹ் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு வஹி வராதா என்ற நோக்கத்திலே ஆசையுடன் திரும்பி பார்ப்பார்கள், ஏறிட்டு பார்ப்பார்கள், தன்னுடைய தலையை உயர்த்தி பார்ப்பார்கள் என்றும் பெருமக்கள் சொல்லித் தருகின்றார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் ஆசைப்பட்டார்கள், நாம் திரும்பவும் மக்கத்தின் பக்கமே திரும்ப வேண்டும் என்று. சுமார் ஒரு வருடம், சில ரிவாயத்தின்படி ஆதாரப்படி 14 மாதங்களுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஃபவல்லி வஜ்ஹக ஸத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், நபியே நாயகமே, இன்று முதல், இப்பொழுது முதல் நீங்கள் வளமை போன்று மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துல்லாஹ் பக்கமே உங்களுடைய திசையை திருப்பிக் கொள்ளுங்கள், கிப்லாவாக்கிக் கொள்ளுங்கள் என்ற ஆயத்தை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஆயத்து. இந்த ஆயத்து இறங்கிய நாள், இந்த ஆயத்து இறங்கிய மாதம் பெருமக்கள் சொல்லுகின்றார்கள், முஃபஸ்ஸிரீன்கள், இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் அதுவும் இறங்கியது. இந்த ஷாபானுடைய மாதத்திலே அது இறங்கியதன் காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டார்கள், அந்த மாதத்தை பிரியப்பட்டார்கள், நேசித்தார்கள். அதனால் ஷாபானு ஷஹ்ரி, ஷாபான் எனக்குரிய மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற கருத்தை
பெருமக்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறார். இப்படி எத்தனையோ பல கருத்துகள் ஷாபான் ஏன் என்னுடைய மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதற்கு ஆதாரப்பூர்வமாக எடுத்து சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அன்புமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷாபானுடைய மாதம் இது இந்த அளவுக்கு சிறப்புகள் இருப்பதுடன் வேறு சில சிறப்புகளையும் கூட இந்த மாதத்திலே சில நாட்களிலே வைத்திருக்கின்றார் என்பதையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். ஷாபானுடைய மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு ரமலான் ஃபர்லான நோன்பு நோக்கப்பட வேண்டும், சுன்னத்தான நோன்பு ஒரு மாதத்தில் அதிகம் பிடித்திருக்கின்றார்கள் என்றால் இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான நோன்புகளை நோட்டிருக்கின்றார்கள் என்ற அளவிற்கு ஹதீஸ்களிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஷாபானுடைய மாதத்திலே நிஸ்ரு ஷாபான் என்று சொல்லக்கூடிய பராத்துடைய இரவு என்று சொல்லக்கூடிய 15ஆம் நாள் ஒன்று இருக்கின்றது. இதை பற்றி என்ன ஹதீஸ்கள் நமக்கு எடுத்துச் சொல்கின்றது? இது எதுவும் சிறப்பு இருக்கின்றதா? குர்ஆன் நமக்கு என்ன சொல்கின்றது? குர்ஆனிலே இதை பற்றி எதுவும் சொல்லப்பட்டிருக்கின்றதா என்றெல்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் இருக்கின்றது. இதனுடைய சிறப்புகள் குர்ஆனிலும் இருக்கின்றது, ஹதீஸ்களிலும் இருக்கின்றது. பெருமக்கள் தங்களுடைய காலத்திலே அவர்களுடைய காலத்திலே செய்த நல்ல அமல்கள் ஆதாரமாக இருக்கின்றது என்பதெல்லாம் நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. நான் ஆரம்பமாக ஓதப்பட்ட இந்த ஆயத்திலே இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின் இன்னா குன்னா முன்திரீன் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். அல்லாஹ் தஆலா அதிலே சுருக்கமாக நான் சொல்கின்றேன், இந்த நாளையிலே தான் அல்லாஹ் தஆலா இந்த இரவிலே முபாரக்கான ஒரு இரவிலே தன்னுடைய குர்ஆனை இறக்கினான் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த நாள் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய நாளாகவும் இருக்கின்றது என்பதையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், இந்த இரவில் தான் உங்களுடைய ஒவ்வொருவருடைய நிலைப்பாடுகளும் கூட பிரித்தறிவிக்கப்படுகின்றது என்ற கருத்தையும் என்பதையும் அல்லாஹ் தஆலா ஆயத்திலே சொல்கிறார். என்ன பிரித்தறிவிக்கப்படுகின்றது? தஃசீருடைய உலமாக்கள் எழுதுகின்றார்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வருடத்திற்கும் உண்டான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகின்றது. உலக ரீதியில் நடக்கக்கூடிய பட்ஜெட்டுகளை போன்று அரசாங்கம் போடுவதை போன்று அல்லாஹ் ஒவ்வொருவனுக்கும் நமக்கெல்லாம் ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்கின்றான் மலக்கிடத்திலே. அது இந்த ஷாபானுடைய 15ஆம் இரவில் தான் என்று பல முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கின்றார்கள். அதிலே ஒன்றுதான் எந்த அளவுக்கு என்றால் ஃபுலானுன் யஹுஜ் ஃபீ ஹாதா ஸனா, இந்த வருடத்திலே இன்ன மனிதன் ஹஜ்ஜுக்கு செல்வான், ஃபுலானுன் லயன்கஹ், இந்த வருடத்திலே இன்ன மனிதன் நிக்காஹ் செய்யப்படும், இன்ன மனிதனுக்கு இந்த வருடத்துக்குள்ளேயே யூலது குழந்தை பிறக்கப்படும், இந்த வருஷத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன ரிசுக்குகள் பங்கு வைக்கப்படுகின்றது, வியாபாரத்தில் எப்படி கிடைக்கும், விவசாயத்தில் என்ன கிடைக்கும், கம்பெனி எப்படி நடக்கும், கூட்டு எப்படி இருக்கும், வெளிநாட்டுடைய பயணம் எப்படி இருக்கும், உள்நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எவ்வாறு இருக்கும் என்பதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு மத்தியிலே நமக்கு நம்முடைய பட்டோலைகளுக்கு மலக்குகள் மூலமாக சாட்சி எழுதிவிடுகின்றான் என்ற கருத்தை இந்த இரவு கொண்டிருக்கின்ற என்பதை முஃபஸ்ஸிரீன்களுடைய உலமாக்கள் நமக்கு மிக தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். ஆகவே அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியான இந்த 15வது இரவு வராத்துடைய இரவு இருக்கின்றது. இதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பலவிதமான ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கின்றார் என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இரவிலே 15வது இரவிலே ஆயிஷா நாயகி அவர்கள் ஒரு நீண்ட ஒரு ஹதீஸை எடுத்துச் சொல்கின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மனைவிமார்களுடைய வீட்டிலே தங்குவார்கள். அப்படி தங்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட இந்த 15வது இரவு
அவர்கள் யதார்த்தமாக 15வது இரவு என்பதை மட்டும்தான் அறிந்து வைத்திருந்தார்கள். இந்த இரவிலே அவர்களுடைய நடைமுறை வழமைப்படி என்னிடத்திலே அவர்கள் தங்க வர வேண்டும், என்னுடைய வீட்டிலே தான் இருக்க வேண்டும். ஆனால் அன்றைய இரவு நீண்ட நெடிய நேரமாகியும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை காணவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி வீட்டுக்கு வரவில்லை. அப்போ ஆயிஷா நாயகி அவங்க சொல்றாங்க, எனக்கு கோபம், ஆத்திரம், ரோஷம் ஏற்பட்டது என்று சொல்கிறார்கள். யார் மீது? ரசூலுல்லாஹி மீது ஆத்திரம் ஏற்பட்டது என்று சொன்னா அது யதார்த்தமான ஒரு விஷயம். எப்படி ஆத்திரம் என்றால், என்னிடத்திலே தங்க வேண்டிய பங்களிப்பை ஏன் அடுத்த இடத்துல போய் தங்க வேண்டும் என்றுதான் அவங்க இருக்கிறார். அது ஒண்ணு. இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடனே இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் அவர்கள் விரும்பி அதை யோசித்தார்கள். கெட்ட எண்ணத்திலே அவர்கள் எண்ணவில்லை. அவர்களுடைய எண்ணத்திலே நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாம் எப்பொழுதும் சேர்ந்தே இருக்க வேண்டும், அது ஒரு பரக்கத்து இருக்கின்றது, அதிலே ஒரு நன்மை இருக்கின்றது என்று அவர்கள் ஆசைப்பட்டதினால் என்னுடைய இரவுல என்னிடத்தில் இருக்க வேண்டிய நேரத்துக்கு வராம ரசூலுல்லாஹ் எங்க போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒரு ஆதங்கம் மனத்திலே ஏற்பட்டது. இப்படி அவர்கள் யோசித்துக் கொண்டே வீட்டிலே இருக்கும் பொழுது வேகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்து நுழைகின்றார்கள். ஆயிஷா நாயகி தான் இதை சொல்றாங்க. வந்த வேகம் மிக கடுமையான வேகம். அவசரமா ஒரு வேலைக்காரன் ஒரு வேலைக்கு வந்தாண்டா எப்படி வருவானோ அது மாதிரி வந்தாங்க. வேகமா வந்து நுழைந்தவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயகிட்ட வந்ததும் வராதமாக உள்ள நுழைஞ்சாங்க. ஒரு சில வார்த்தைகளை சொன்னாங்க. சொல்லிட்டு உடனே நிக்காம அப்படியே நினைச்சிட்டாங்க, புறப்பட்டாங்க. மறுபடியும் வேகமா போறாங்க. எந்த அளவுக்குன்னா, மேலே இருக்கக்கூடிய துண்டு, அதாவது லேஞ்சு கீழே நிலத்திலே இழுபட்டு செல்லக்கூடிய அளவுக்கு வேகமா ஓடுறான். ஓடுற மாதிரி நடக்கிறான். ஆயிஷா நாய்க்கு இன்னமும் கோபம் வந்து வந்ததே லேட், நம்மள்கிட்ட தங்க வேண்டிய நேரத்துல காவாசி நேரத்துக்கு மேல போயிருச்சு. அதற்கு பிறகு வந்து ஒன்னும் சொல்லாம நின்றது நிக்காம உட்காராம இவ்வளவு வேகமா ஓடுறாங்களே, மீண்டும் என்ன இது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட மனசுக்குள்ள ஒரு எண்ணம். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னதான் செய்யறாங்க, எங்கதான் போறாங்க என்று நம்ம தொடர்ந்து பார்க்கத்தான் வேணும்னு இவர்களும் வேகமா என்ன செஞ்சா வெளியேறினாங்க. வெளியேறி முன்னும் பின்னுமா நடந்து செல்கின்றார்கள். அவர்கள் வேகமாக போய் ஜன்னத்துல் பக்கீ என்று சொல்லக்கூடிய அந்த மையவாடியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அடக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மையவாடிக்கு போய் நின்று அங்கே அவர்கள் அழுது அழுது துஆ கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய இந்த காட்சியை அவர்களுடைய மனைவி ஆயிஷா நாயகி அவர்கள் பார்க்கின்றார்கள். பார்த்து இவர்கள் பிரமித்து போய் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். சற்று தள்ளி விலகி நின்று கொண்டே இருக்கின்றார்கள். யோசித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஏன் இவ்வாறு அணுகின்றார்கள், என்ன நடக்கின்றது, என்ன நடக்கப் போகின்றது என்று தெரியவில்லையே என்ற நோக்கத்திலே அப்படியே நின்றான். நீண்ட நேரமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபராளிகளுக்கெல்லாம் துஆ இறைந்து விட்டு திரும்பி பார்த்தார்கள். ஆயிஷா நாயகி அவர்கள் நிற்கின்றார்கள். கேட்டாங்க, யா ஆயிஷா, என் மீது உனக்கு ரோசம் வந்து விட்டதா என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரிஞ்சவங்க, எல்லா நிலைமையும் அறிந்தவங்க. அவங்க கேட்டாங்க, என்னை பத்தி நீங்க ரோசப்பட்டீங்களா கோவப்பட்டீங்களா என்ற கருத்துப்படதான் கேட்கலாம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நிலையை பார்த்து விட்டு ஆயிஷா நாயகி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு நிலையில் இருக்கின்றீர்கள், நான் வேறொரு நிலையில் இருந்து விட்டேன், அதான் காரணம் என்று சொன்னார். நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நிலையை பற்றி நான் யோசிக்கவில்லை. நீங்க அல்லாஹ்வின் பக்கமாக துஆவிலும் திக்ரிலும் ஃபிக்ரிலும் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். நான் துன்யாவுடைய நோக்கத்தை மட்டும் வைத்தவனாக இருந்திருக்கின்றேன் என்ற கருத்துப்படத்தான் சொல்லுகின்றார். இதனால் அவர்கள் யாரையும் நம்ம குறைவாக மதிப்பிட முடியாது. இயற்கையை சொல்லி காட்டுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்லிவிட்டு நிற்கவில்லை. உடனே அவங்க வீட்டுக்கு திரும்பி விட்டார்கள். நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் இருக்கின்றீர்கள், நான் துன்யா பக்கம் இருக்கின்றேன் என்று சொன்ன ஆயிஷா நாயகி சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து விட்டார்கள், வீட்டுக்கு திரும்பி விட்டார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து வீட்டுக்கு அவங்களும் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா ஆயிஷா, இது என்ன இரவு என்று உனக்கு தெரியுமா? அதாரிஃபீன், நீ அறிவியா? இது என்ன இரவு என்று நீ அறிவியா? அறிவீர்களா? இது எப்படிப்பட்ட இரவு என்று சொன்னால், அத்தானி ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சற்று முன்னால் வந்தார்கள். ஃபகால ஹாதிஹி லைலத்துன் நிஸ்ஃபு மின் ஷஅபான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்ததுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்ததா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இன்றைய இரவு இருக்கிற இது ஷாபானுடைய நடுப்பகுதி 15வது இரவாக இருக்கின்றது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு அறிவித்தார். வலில்லாஹி அலான உடல ஜிப்ரீல் சொன்னாங்களா, வலில்லாஹி உதகா மினன்னார் பிஅததி ஷுஊரி கனபி பனி கல், இந்த மதீனா நகரத்திலே பனி கல்பு என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார் இருக்கின்றார்கள், ஒரு வங்கிசம் இருக்கின்றார்கள், ஒரு போத்திரத்தார் இருக்கின்றார்கள். அவர்கள் ஆடு மேய்ப்பது அதிகம், ஆட்டு மந்தைகள் அதிகம். அதை குறிப்பிட்டு அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இருக்கிறாங்க. இன்றைய இரவு எப்படிப்பட்ட இரவு தெரியுமா? இந்த ஊரிலே பனி கலீம் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம், போத்திரத்தார் எல்லாம் ஆட்டு மந்தைகள் மேய்க்கின்றார்கள் அல்லவா? இந்த ஆடுகளிலே இருக்கக்கூடிய ரோமங்களை எல்லாம் எண்ணினால் எத்தனை ரோமங்களை எண்ணி முடிக்க முடியுமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் தன்னிடத்திலே நரகத்திலே கிடந்து வேதனைப்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்யக்கூடிய நாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். ஆக அன்புமிக்கவர்களே, இந்த இரவை நாம் வைத்துக் கொண்டதல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் அவர்களுக்கு அறிமுகம் செய்த இரவு. அந்த இரவு முக்கியமான ஒரு இரவு, அமல்களுக்காக ஒதுக்கப்பட வேண்டிய இரவு, நல்லவர்கள் செய்ய வேண்டிய இரவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயிஷா நாயகியிடத்திலே இவ்வாறு சொல்லிவிட்டு கேட்டார்கள், நீ எனக்கு உத்தரவு தந்தால் நான் என்னுடைய ரப்பை வணங்குவதற்கு தயாராக போகிறேன், நீ எனக்கு உத்தரவு தருவியா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார். ஒரு ஆட்டிலே இருக்கக்கூடிய ரோமத்தை எந்த ஒரு கம்ப்யூட்டராலும் அடைக்க முடிக்க முடியாது, எண்ணி முடிக்க முடியாது. அவ்வளவு எண்ணிக்கை இருக்கின்றது ஒரு ஆட்டிலே மட்டும். அப்படியான பல ஆடுகள் உண்டான ரோமங்களை எல்லாம் சேர்த்தால் எத்தனை லட்சம் லட்சம் கோடான கோடி வருமோ அத்தனை கோடி பேர்களை அல்லாஹ் தன்னுடைய அருளை கொண்டு இந்த இரவுடைய பாக்கியத்தால் நரகத்தை விட்டு விடுதலை செய்கின்றான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் என்றால் எவ்வளவு பெரிய சிறப்பான இரவாக இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், ஆயிஷா நாயகி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள், அல்லாஹ் இன்றைய தினத்திலே முதலாவது வானத்தின் வரையிலும் வந்து ஒவ்வொரு மனிதனிடத்திலும் மூமினான ஆண்கள் பெண்களிடத்திலே கேட்கின்றான், அலாமின் முஸ்தக்பிரின் ஃபஅக்பிரினா, ஏ மனிதர்களே, ஏ ஆண்களே பெண்களே மூமினானவர்களே, நீங்கள் இடத்திலே உங்களுடைய பிழைகளை நினைத்து பிழை பொறுப்பு தேட மாட்டீர்களா? தேடக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா? நீங்கள் தேடுங்கள், உங்களுடைய பிழையை நான் மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய அழைப்பு. அதே போன்று அலாமின் முஸ்தரதின் ஃபாரிதுகுலா, சுருக்கமாக நாம் சொல்லி முடிக்க வேண்டும். உங்களுக்கு ரிஸ்க் தேடக்கூடிய இடத்திலே இருக்கின்றீர்களா? என்னிடத்திலே ரிஸ்கை கேளுங்கள், நான் உங்களுக்கு ரிஸ்கை காத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான், அழைப்பு விடுக்கின்றான். எப்போ? அந்த 15வது இரவிலே அல்லாஹ் அழைப்பை விடுத்துக் கொண்டிருக்கின்றான். யாருக்கெல்லாம் அந்த அழைப்பை பெற்றுக் கொள்வதற்கு முடியுமோ முடியாதோ என்பதை நாமே அதற்கு முடிவு எடுத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்புடையவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ்வின் முபத்தலன், உங்களை யாராவது வியாதியில் தோண்டு கிடக்கின்றீர்களா, பீடிக்கப்பட்டிருக்கின்றீர்களா, என்றிடத்திலே ஷிஃபாவை கொண்டு கேளுங்கள், நான் அவனுக்கு சரீர சுகத்தை கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள், உங்களை யாராவது வியாதியஸ்தர் இருக்கின்றீர்களா, என்னிடத்திலே கேளுங்கள், அந்த வியாதியை போக்கி நற்சுகத்தை கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன், ஆனால் என்னிடத்திலே துஆ கேளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா
பறைசாற்றுகின்றான், அழைப்பு விடுக்கின்றான் என்ற கருத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக காரூனிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் என்பதை இந்த ஹதீஸிலே நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆக அன்புமிக்கவர்களே, இப்படி நாம் எவ்வளவு பேசிக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள் ஆயிஷா இடத்திலே, யா ஆயிஷா, இவ்வளவு சிறப்புக்குரிய இந்த இரவிலும் கூட இந்த மக்களிடத்தில் இருந்து சில மக்களுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டேன் என்றும் சொல்லிவிட்டான். அது என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சிலருடைய துஆவை அல்லாஹ் அந்த இரவிலே கபூல் செய்ய மாட்டான். அது யார்? யாரெல்லாம் முஷ்ரிக்கீன்களாக இருக்கின்றார்களோ, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றார்களோ, அவர்களுடைய துஆவை அல்லாஹ் கபூலாக்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்பது என்ன என்பதை உலமாக்களிடத்திலே கற்றறிந்த உலமாக்களை நன்றாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலா இலா ஆக்கில் வாலிதை, தாய் தந்தையர்களை நோவினை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா அவருடைய துஆவை கபூல் செய்ய மாட்டான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய சிறப்பான இரவிலே நாம் இழக்கக்கூடிய துர்ப்பாக்கி என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புமிக்கவர்களே, குறிப்பாக வாலிபர்களே, கல்யாணம் முடித்தவர்களே, முடிக்காதவர்களே, முடிப்பதற்கு தயாராகிக் கொண்டிருக்கக்கூடியவர்களே, உங்களுடைய தாய் தந்தையர்களை எவ்வாறு வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? எப்படி கட்டுப்பட்டு நடக்கின்றீர்கள்? அவர்களுக்கு என்ன சங்கை செய்கின்றீர்கள்? அவர்களை எப்படி அரவணைத்து நடக்கின்றீர்கள் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். நானும் தான், நீங்களும் தான். நமக்கு தாய் தந்தைகள் இருந்தால் அவர்களை சங்கைப்படுத்துவதை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கின்றது. அவர்கள் ஒரு நாள் நம்மை ஏசினாலும் சரி, பேசினாலும் சரி, அது அத்தனையும் நாம் பொறுத்துக் கொள்ளத்தான் வேண்டும். அதான் நமக்கு இறை கட்டளை. அந்த இருவரை நீங்கள் சீ என்ற வார்த்தையை கொண்டு கூட சொல்லிவிடக் கூடாது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே உத்தரவிடுகின்றானே. அப்படி என்று சொல்லும் பொழுது அவர்களை காலால அடிப்பதும், கையால அடிக்க போவதும், அவர்களை உருக்குவதும், உனக்கு தரக்கூடிய மாதாந்த 1000 இத்த மாதத்துடன் நிப்பாட்டி விடுவேன் என்று தான் கட்டிய மனைவியுடைய சொல்லை கேட்டுக்கொண்டு அதை சொல்லி முடித்து விடுவதும் எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு பெரிய அநியாயம். இங்கே வந்து தாடியை வைத்துக் கொண்டு, தலப்பாவை கட்டிக்கொண்டு, மிஸ்வாக்கை கையிலே எடுத்துக்கொண்டு தொழுகின்றேன் என்று நாம் இங்கே தொழுது கொண்டு அல்லாஹ் 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 என்று அல்லாஹ்விடத்திலே இருக்கிற வேண்டி துஆ கேட்டுக் கொண்டு இருந்தால் தாயுடைய மனசை நோய்த்ததற்கு பிறகு இது எங்கே செல்லுபடியாக என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். எனவே தாய் தந்தையர்கள் இருப்பது என்பது நமக்கு ரஹமத், அவர்கள் ஒரு பரக்கத். அவர்கள் எப்படியானால் நமக்கு துஆ செய்யக்கூடியவர்கள். அவர்களுடைய மனசை கோண வைத்து நாம் எதுவும் செய்யக்கூடாது என்பதை இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்த ஆசைப்படுகின்றேன். அன்புமிக்கவர்களே, இந்த மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் நோன்பு நோட்டார்கள் என்ற கருத்தை கொண்டு அந்த இரவிலும் சுமார் குறைந்தபட்சம் 2 நாட்களாகவும் நாம் நோன்பு நோட்பது ஒரு முக்கியமான சுன்னத்தாக இருக்கின்றது. அதுதான் 14வது இரவு, 15வது இரவு என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். அதன் அடிப்படையிலே இந்த வருடத்திலேயே ஷாபானுடைய 15ஆம் நாள் நமக்கு வரக்கூடிய 17ஆம் தேதி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வருவதாக இருக்கின்றது. அன்றைய தினத்திலே ஒரு நோம்பாளியாக நாம் இருந்து கொள்ளலாம். அடுத்த நாள் திங்கட்கிழமைக்கும் ஒரு நோம்பாளியாக இருக்கலாம். அன்றைய இரவை நல்லவர்களை கொண்டு கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மகரிப் தொழுகைக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை மாலை மகரிப் தொழுகைக்கு பிறகு 3 யாசீன்களை ஓதிக்கொள்வது நமக்கு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கின்றது. சுன்னத்து என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா, சஹாபாக்கள் செஞ்சாங்களா என்று கேட்டு காலத்தை நேரத்தை வீணடிக்காமல் அதை இப்பொழுது விளக்கம் சொல்வதற்கு நேரமில்லை. எனவே சுன்னத்து என்று சொல்லும் பொழுது அதற்கு நிறைய விளக்கங்கள் இருக்கின்றது. பெருமக்கள் செய்திருக்கின்றார்கள், நல்லடியார்கள் செய்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தை வைத்துதான் செய்திருக்கின்றார்கள். எனவே அந்த இரவை அந்த யாசீன் ஓதுவதை கொண்டும், துஆக்கள் கேட்பதை கொண்டும், நோன்புகள் நோட்பதை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே பெருமதியான நன்மைகளை பெற்றுக் கொள்வதை கொண்டும் நம்முடைய காலத்தை நேரத்தையும் இந்த நாளிலும் ஏனைய நாட்களிலும் கழித்துக் கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் திருவேல் அமைத்து தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் அனைவர்களுக்கும் சரிய சுகத்தை தருவாயாக, சந்தோஷமான வாழ்வை தருவாயாக, இம்மை மறுமையுடைய வாழ்க்கையிலே வெற்றியை தந்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்களை பெற்றெடுத்த மாதாபிதாக்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக, அவர்களை சேர்ந்து நடந்த நல்லடியார்களை எங்களை கபூல் செய்வாயாக. எங்களை விட்டு அவர்கள் பிரிந்திருந்தால் அவருடைய கபர்களை எல்லாம் மன்னரைகளை எல்லாம் ஒளிமயமானதாக ஆக்கி வைப்பாயாக.
எங்களுக்கும் அவர்களுக்கும் எப்பொழுது நீ கிருபை செய்து கொண்டிருப்பாயாக. எங்களே உண்டான வியாதிஸ்தர்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தை கொடுப்பாயாக. கஷ்டப்பட்ட மக்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்வாயாக. செய்யக்கூடிய ஆபாரத்திலே பறக்கச் செய்வாயாக. தொழிலே பறக்கச் செய்வாயாக. கொடுக்கல் வாங்கலே பறக்கச் செய்வாயாக. நாங்கள் யாருக்கும் அநீதம் இழைத்து விடாமல் எங்களுக்கு யாரும் அநீதம் இழைத்து விடாமலும் யா அல்லாஹ் நீயே பாதுகாப்பாயாக. வரக்கூடிய பராத்துடைய இரவையும் அதை தொடர்ந்து வரக்கூடிய சங்கையான ரமலானுடைய மாதத்தையும் சங்கையான முறையிலே நல்லமல் செய்யக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற நல்லடியார்களாக எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். وهو الباعث الوارث المبدئ المعيد نحمده تعالى حمدا يليق بجلاله ونشكر عز وجل على إفضاله ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أما الوجود بجوده وشمل العالمين بنواله وجعل الحياة لبنياها مزرعة لأعماله يحث ذرية بعدنا عند العالي ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله المعروف بكماله. اللهم صل وسلم على سيدنا محمد بن عبد الله سيد خلق الله خاتم رسل الله صلى الله عليه وعلى آله وصحبه ومن والاه وعلى التابعين بإحسان إلى الله ومن يتق الله يكفر عنه سيئاته ويعظم له أجرا. أيها الناس اتقوا الله العظيم عز وجل وأطيعوه. هذه الدار خدعة مكارا ساخرة بأهلها غرارا ونفسك أيها الإنسان بالسوء أمارا والشياطين يأتيك من بين يديك ومن خلفك وعن يمينك وعن شمالك ويأمرك بالسوء والفحشاء ويدعوك إلى الخسارات. جعل الله إياكم من اتباع الطاعات واطلبوا الرزق الحلال بالأعمال الصالحات. آمين برحمتك يا أرحم الراحمين. إن أحسن الكلام الله كلام ربنا السلام. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حميم والكتاب المبين. إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين. بارك الله إنه كان جواب كريم.